Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்டு சிக்கன் ரோல். அண்ட் இது கூடவே ஒரு சிம்பிளான சலாட் ரெசிபியும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஆக்டிவ் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதுவே வந்து எனக்கு மாவு வந்து டபுள் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சோண்டு வார்மான தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. உங்களோட ஈஸ்ட் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவில் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ நம்மளோட டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து இழைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வார்மான பிளேஸில் விட்டிங்கன்னா இது டபுள் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 150 கிராம் நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கணும். அதுக்காக தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடுன்றனால நம்ம வந்து அதுலேயே குக் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா வந்து சிக்கன் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். இந்த டைமில் நம்ம ஒரு சிம்பிளான சாலட் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லெட்டஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கிரேப் டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பம்ப்கின் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஃபெட்டா சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எது வேணாலும், ஆனியன், கேப்சிகம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸிங்காக நான் கொஞ்சோண்டு இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சாலடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே டபுளாக இருக்குது. இதில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். கீழே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வரும். இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் வந்து இதை நம்ம இழைச்சி எடுத்துக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி ஒன்று வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபோல்டிங் தான் ரொம்ப முக்கியம். இது எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் எட்ஜஸை வந்து நல்லா டைட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ரோலும் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ரேஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ ரேஞ்ச் இல்லைனா மேயோ ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம ரோல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் வாஷ் கொடுக்குறேன். மில்க் வாஷ் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பேக் ஆகி வரும். ஸோ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே கிடைக்காது. ஒரு பர்டிகுலரான ஷாப்பில் மட்டும்தான் இந்த ரெசிபி கிடைக்கும். அதை தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பேக்டு சிக்கன் ரோல் ரெடி ஆகிடும். நல்ல கோல்டன் கலரில் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.